வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் தயிரில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சில தீமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். தயிர் என்னதான் நமக்கு ஆரோக்கியமான உணவாக இருந்தாலும் அதை நம்ம எல்லா நேரங்களிலுமே எடுத்துக்கக்கூடாது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான உணவு தயிர். நம்முடைய உணவு பட்டியலில் தயிருக்கு நாம் மிக முக்கியமான இடத்தை கொடுத்துருப்போம். ஆனால் கால நேரம் பார்க்காம தயிரை நீங்கள் எல்லா நேரங்களிலையும் தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அது தயிர் பல பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிட்றாங்க. அப்படின்னா தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம், தயிரை யாரெல்லாம் தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கக்கூடாது, அதே போல் தயிரை எந்தெந்த உணவுப் பொருள்களோட சேர்த்துக்கக்கூடாது, குறிப்பாக தயிரை சூடுபடுத்தி சாப்பிடலாமா வேணாமா அப்படின்ற அனைத்து சந்தேக கேள்விகளுக்குமே நாம் இந்த பதிவில் விடையை பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ கால நேரம் பார்க்காம தயிரை சாப்பிட்டீங்க அப்படின்னா அது பல பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. அப்படின்னா தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம்னு கேட்டீங்க அப்படின்னா நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மக்களே. அதாவது நண்பகலுக்கு முன்பான நேரம் அப்படின்னா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் தயிர் சாப்பிடணும். அதுதான் நண்பகலுக்கு முன்பான நேரம். இப்போ ஒருபோதும் நீங்கள் இரவில் தயிர் சாப்பிடவே கூடாது. இது இரவில் நீங்கள் எப்படி தயிர் சாப்பிடக்கூடாது, அதே போல் வெறும் வயிற்றுலையும் நீங்கள் தயிர் சாப்பிடக்கூடாது. வெறும் வயிற்றில் நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தும். அதாவது பிபி என்று சொல்லக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷர் ஏற்படும். எனவே நீங்கள் காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் அந்த நண்பகல் நேரத்தில் தயிர் சாப்பிடலாம். ஒருபோதும் இரவிலையும் தயிர் சாப்பிடக்கூடாது, வெறும் வயிற்றில் நீங்கள் தயிர் சாப்பிடக்கூடாது. ஒரு சில பேரெல்லாம் தயிரை சூடுபடுத்தி சாப்பிடுவாங்க. தயிரை சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாதுங்க மக்களே. வேணும்னா நீங்கள் தயிரோட சிறிது சர்க்கரை சேர்த்து சாப்பிடலாம். அது உங்களுக்கு உடனடியாக ஆற்றலை உங்களுடைய உடலுக்கு தரும். ஸோ எனர்ஜி உடனே தயிர் அந்த மாதிரி சர்க்கரை சேர்த்து சாப்பிடும் போது தரும். தினமும் நீங்கள் தயிர் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தயிரை நீங்கள் தொடர்ந்து தினமும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தயிர் தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுத்தக்கூடியதாக மாறும். தொடர்ந்து நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் வீக்கம் ஏற்படலாம், அரிப்பு ஏற்படலாம், அக்கி போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடும். தயிர் தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கொள்வதன் மூலமாக உங்களுடைய உடலில் கொழுப்பு அதிகமாக சேர்வதால் ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுவது, சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும். எனவே நீங்கள் தினமும் தயிர் சாப்பிடுவதும் தவிர்க்க வேண்டும். வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் ஒருவேளை மட்டுமே, அந்த ஒருவேளை காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் தயிர் சாப்பிடலாம். ஒருவேளை மட்டுமே நீங்கள் தயிர் சாப்பிடும்போது எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. நீங்கள் அது இல்லாமல் தினமும் தொடர்ந்து தயிர் எடுத்துகிட்டு இருக்கீங்க, எல்லா நேரங்களையும் எடுத்துகிட்டு இருக்கீங்க, தாளித்து எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்து அதே போல் தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். எனவே நீங்கள் இரவில் தயிர் சாப்பிடாதீங்க, காலை வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிடக்கூடாது. காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் அந்த நண்பகல் நேரத்தில் தயிர் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவும் நீங்கள் சூடுபடுத்தி சாப்பிடாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தயிரை நீங்கள் எடுத்துக்கிறது, உறைந்த தயிரை எடுத்துக்கிறது, அதுவும் இல்லாமல் மண் சட்டியில் தயிர் உரைய வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மிகவும் நல்லது. தயிரோடு சேர்த்து சாப்பிடக்கூடாத ஒரு சில உணவுப் பொருட்கள் இருக்குது. அந்த உணவுப் பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். வெங்காயத்தை நீங்கள் தயிரோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது. வெங்காயத்துடன் தயிர் சேர்ப்பதை நீங்கள் தவிர்க்கணும். மக்கள் பெரும்பாலும் தயிர் மற்றும் வெங்காயத்தை ரைதா வடிவில், அதாவது இந்த தயிர் பச்சடி அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ வெங்காய பச்சடி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நம்ம உட்கொள்கிறோம். தயிர் குளிர்ச்சியானது, அதே நேரத்தில் வெங்காயம் உடலில் வெப்பத்தை உற்பத்தி செய்யும் அப்படின்றதால இந்த பழக்கத்தை நீங்கள் உடனடியாக நிறுத்தணும். அப்படி நீங்கள் நிறுத்தலாம் அப்படின்னா இந்த மாதிரி கலவைகளை நீங்கள் தொடர்ந்து உட்கொள்வது உங்களுக்கு சொரியை ஏற்படுத்தலாம், அரிக்கக்கூடிய தோல் அலர்ச்சியை ஏற்படுத்தலாம், தடிப்பு தோல் அலர்ச்சி மற்றும் பிற தோல் ஒவ்வாமை, அதாவது ஸ்கின் அலர்ஜிஸ் உங்களுக்கு ஏற்படுத்தும். எனவே நீங்கள் வெங்காயத்தையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. மீனையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் சாப்பிடக்கூடாதுங்க மக்களே. ஒரே நேரத்தில் மீன் மற்றும் தயிர் சாப்பிட வேண்டாம். மீனுடன் தயிர் சாப்பிட்றதை நீங்கள் தவிர்க்கணும். ஏன் அப்படின்னா இது 2 உணவுகள்லையுமே புரோட்டீன், ஹை புரோட்டீன் அதிகமாக இருக்குது, அதிக புரதச்சத்துக்கள் இருக்குது. 2 புரோட்டீன் இருந்திருக்கக்கூடிய பொருட்களை ஒன்றாக இணைக்க எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றது தான் மருத்துவ நிபுணர்கள் பரிந்துரைக்கிறாங்க. அதனால் நீங்கள் இது மாதிரி தயிரையும் மீனையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடாதீங்க. ஒருவேளை நீங்கள் அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கடுமையான அஜீரணம் மற்றும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படலாம். எனவே நீங்கள் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஆளாகக்கூடாது அப்படின்னா தயிரையும் மீனையும் ஒன்றா சேர்த்து எடுத்துக்காதீங்க. பாலையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க மக்களே. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், தயிர் பால்லேருந்து தானே வருது, அதையே நம்ம ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போது பாலோட நீங்கள் தயிர் சாப்பிடக்கூடாது. பால் மற்றும் தயிர் ஒரே குடும்பத்திலேருந்து வருது. அதாவது இரண்டுமே விலங்கு மூலப்புரதம். இது ரெண்டுமே ஹை புரோட்டீன் இருக்கும். இப்போ விலங்கு புரதமாக இருக்கக்கூடிய தயிர்லேயும் புரோட்டீன் அதிகமாக இருக்கும், பால்லையும் புரோட்டீன் அதிகமாக இருக்கும். இப்போ பால் உங்களுக்கு ஈஸியாக செரிமானம் ஆகாது, ஆனால் தயிர் எளிதில் செரிமானம் ஆகிடும். அதுக்காக நீங்கள் அதை ரெண்டுத்தையும் ஒன்றா எடுத்துக்கொள்ளும் போது புரதம் உங்களுக்கு அதிகரிக்கப்படுவதால் வயிற்றுப்போக்கு, அமிலத்தன்மை, வயிறு வீக்கம் மற்றும் வயிற்றில் வாயு போன்ற பிரச்சனைகள்
பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தக்கூடும். எனவே நீங்கள் தயிரையும் பாலையும் ஒன்றா சேர்த்துக்கூடாது. வேணும்னா நீங்கள் வந்து அன்றைய நாளில் பால் எடுத்துக்கலாம் அல்லது தயிர் எடுத்துக்கலாம். இரண்டுமே நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா இரண்டுத்துக்கும் இடைப்பட்ட கால இடைவெளி நேரம் அதிக நேரங்கள் இருக்கணும். ஒன்று நீங்கள் காலைல தயிர் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் இடைவெளி விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பால் எடுத்துக்கலாம். அதுபோல் நீண்ட இடைவெளி உங்களுக்கு இருக்கணும். உளுத்தம் பருப்பை வந்து நீங்கள் தயிரோடு எடுத்துக்கொள்ளக்கூடாது. உளுத்தம் பருப்பால் செய்திருக்கக்கூடிய மற்ற உணவுகளையுமே தயிரோடு எடுத்துக்கொள்ளக்கூடாது. உளுத்தம் பருப்பை தயிரோடு நீங்கள் இணைத்து எடுத்துக்கொள்வது உங்களுடைய செரிமான அமைப்பு வந்து சீர்குலைக்கும். இது அஜீரணம், வயிற்றுப்போக்கு மற்றும் வயிற்று உப்புசத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும். எனவே நீங்கள் உளுத்தம் பருப்பு வந்து தயிரோடு எடுத்துக்காதீங்க. அந்த மாதிரி அஜீரணம், வயிற்றுப்போக்கு, கடுமையான வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை கூட உங்களுக்கு ஏற்படலாம். மாம்பழத்தையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாதுங்க மக்களே. இப்போது வெங்காயம் போலவே நீங்கள் மாம்பழத்தையும் தயிரோடு இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடலில் குளிர் மற்றும் வெப்பநிலை உருவாகும். இது ஸ்கின் டிசீஸ், தோல் பிரச்சனைகளுக்கெல்லாம் உங்களுக்கு வழிவகுக்கும் மற்றும் முழு உடல்லையுமே நச்சுக்களை வந்து உருவாக்கும். இரவில் வந்து நீங்கள் தயிர் சாப்பிடக்கூடாது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக வந்து நீங்கள் மாம்பழத்தை தயிரோடு சேர்த்து சாப்பிடாதீங்க. இது உங்களுக்கு கடுமையான ஜீரணம் சார்ந்த பிரச்சனை, தோல் ஒவ்வாமைகள், ஸ்கின் அலர்ஜிஸ் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தலாம். அப்படின்றதால நீங்கள் மாம்பழத்தை வந்து தயிரோடு சேர்த்து சாப்பிட்றத வந்து நிறுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தயிரை நீங்கள் சூடு எடுத்து சாப்பிட்றதால உங்களுக்கு அது எந்த விதமான மருத்துவ நன்மைகளுமே கொடுக்காது அப்படின்னு நாங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஏன் சூடு ஏற்றினா தயிரில் என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தயிரை வந்து சமைப்பது அல்லது சூடாக்குவதாவது அதில் இருக்கக்கூடிய புரதங்கள், அந்த புரோட்டீன் வந்து சிதைவடைவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதோட நீங்கள் தயிர் இந்த மாதிரி சமைக்கும் பொழுது ஊட்டச்சத்து மதிப்பு, அதோடைய அமைப்பு, அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாத்துலேயுமே மாற்றம் ஏற்படும். சுவையெல்லாம் மாறிடும். தயிரில் இயற்கையாக இருக்கக்கூடிய ஈரப்பதம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சமைக்கும் பொழுதோ அதை நீங்கள் சூடுபடுத்தும் பொழுதோ அந்த ஈரப்பதம் இருக்காது. அதோடைய சுவையே தயிர் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது மாற்றிடும். தயிரில் நல்ல பாக்டீரியாக்கள் இருக்குது. இந்த நல்ல பாக்டீரியாக்கள் குடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தை கொடுத்து நல்ல செரிமான மண்டலத்தை வந்து நமக்கு ஊக்குவிக்கும். செரிமானத்தை ஊக்குவிச்சு செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கும். அப்போது இந்த நல்ல பாக்டீரியாக்கள் தயிரில் இருக்கும் பொழுது நீங்கள் தயிரை சூடுபடுத்தி எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த நல்ல பாக்டீரியாக்கள் அழிஞ்சிறதால உங்களுக்கு எந்த விதத்துலையுமே இந்த மாதிரி சூடுபடுத்தி சாப்பிடக்கூடிய தயிர் பலன் அளிக்காது. பச்சையாக நீங்கள் தயிரை சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த டேஸ்ட்டு நீங்கள் தயிரை தாளிச்சதுக்கப்புறமோ சூடு பண்ணதுக்கப்புறமோ உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அது உங்களுக்கு எந்த விதத்துலையுமே நன்மை தராது. இப்போது நீங்கள் தயிரை வந்து சமைக்காமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அதாவது உறைந்த தயிரை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் அல்லது மண் சட்டியில் தயிரை உரைய வச்சு எடுத்துக்கிட்டாலும் கூட உங்களுக்கு இன்னும் நல்லது தான். அந்த மாதிரி நீங்கள் தயிரை சாப்பிடும்போது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து கட்டுப்படுத்தப்பட்டு நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும் உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். கெட்ட கொலஸ்ட்ராலாக நீங்கள் குறைச்சிக்கலாம். இதனால் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி நல்ல கொலஸ்ட்ராலை போதுமான அளவுக்கு வச்சுக்கிறதால இதயம் சார்ந்த மாரடைப்பு, பக்கவாதம், இதய தசைகள் வலுவிழந்து போவது, தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது உள்ளிட்ட எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனைகளுமே இல்லாமல் நீங்கள் நலமோடு வாழலாம். பிஹெச் அளவுகள்லாம் உங்களுடைய உடலில் அந்த ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். தயிரில் வந்து புரோட்டீன் அதிகமாக இருக்குன்றதால, ஸோ இது ஹை புரோட்டீன் இருக்குது அப்படின்றதால நீங்கள் முழுமையாக இதை நீங்கள் தயிர் எடுத்துக்கொள்ளும் போது தான் உங்களுக்கு அப்படியே பச்சையாக நீங்கள் தயிர் சாப்பிடும் போது தான் நிறைய மருத்துவ நன்மைகள் உங்களுக்கு உடலுக்கு முழுமையாக உறிஞ்சப்படும். உங்களுடைய உடலுக்கு முழுமையாக கிடைக்கிறதால ஆற்றல் உங்களுக்கு உடலுக்கு கிடைக்கும். நிறைய மருத்துவ நன்மைகள் விரைவாக கிடைக்கப்படும். ஆனால் நீங்கள் தயிரை வந்து போதுமான அளவுக்கு வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் உறையாமல் இருக்கக்கூடிய தயிரை சூடுபடுத்தி எடுத்துக்கிறது அது மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது கிடையாது. பார்த்தீங்களா மக்களே, என்னதான் தயிரில் நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகள் இருந்தாலும் நீங்கள் தயிர் கூட சேர்க்கக்கூடிய உணவுப் பொருட்களை பொறுத்தும், தயிரை சாப்பிடக்கூடாத நபர்களை பொறுத்தும், அதே போல் தயிரை வந்து நம்ம சூடுபடுத்தி சாப்பிட்றோமா இல்லையா அப்படின்ற இந்த பதார்த்தங்களை பொறுத்து தயிரில் ஒரு சில தீமைகள் வந்து கூடிக்கிட்டே போகும். எனவே நீங்கள் தயிரை பாதுகாக்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதிரி சில விஷயங்களை தெரிஞ்சு கொண்டு ஆரோக்கியமான முறையில் எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.